சூப்பரான படம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு ஃபீல் குடான படம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு. ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த இன்டென்சிட்டியோட மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு ஃபீல் குட். நீங்கள் படம் முடிச்சோடனே சிரிச்சுக்கிட்டே வருவீங்க, அந்த மாதிரி இருக்குது இந்த படம். நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல, ரொம்ப ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். பட் இது கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படம்லாம். இட்ஸ் பிரில்லியன்ட். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள். ஹாய் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தினேஷோட ஃப்ரெண்டு. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட் படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ அருண் ராஜா சாரோட அசோசியேட் தமிழ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கும்னு நினச்சேன். பட் ஒவ்வொரு வியூவும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் தினேஷாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், ரொம்ப மாசாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு லப்பர் பந்து வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லப்பர் பந்தோட ப்ரீமியர் ஷோக்கு வந்திருந்தோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்ஸ்க்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் அதில் இருந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து அழகாக அவங்களோட ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி தினேஷ் சார் அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு போயிட்டு படத்தை பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். லப்பர் பந்து படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனோட சென்னை 28ன்னு நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வரேன் நான். ஹரிஷ் கல்யாண் பிரதர் அண்டு தினேஷ் அண்ணன் 2 பேருமே ஸ்க்ரீனில் சூப்பராக இருந்தாங்க. தினேஷ் அண்ணன் வந்து அந்த அட்டகத்தியில் பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபாலோவராக இருந்திருப்போம். செம்மையாக நடிக்கிறாப்புல இவர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிரிக்கெட் அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த படம் வந்து எனக்கு கிரிக்கெட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்க வச்சுது. அதுக்குள்ளார இருக்க நிறைய எமோஷன்ஸ் இந்த படத்தில் இருந்தது. ரொம்ப 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 சூப்பரான படம். எல்லாரும் கண்டிப்பாக தயவுசெய்து தியேட்டரில் போய் லப்பர் பந்து திரைப்படத்தை பாருங்கள். அண்ட் இது வந்து தமிழரசன் பச்சைமுத்து அப்படின்ற டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயரில் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் ரொம்ப நல்ல நல்ல படங்கள் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் தமிழரசன் பச்சைமுத்து தி பெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்றதுக்கு இந்த படம் பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தமிழரசன் பச்சைமுத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லப்பர் பந்து டீமுக்கு என்னோட விஷஸ். ரொம்ப சூப்பர் படம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். இப்போ தான் படத்தை பார்த்து வெளில வந்தேன். அண்ட் இட் இஸ் அன் எட்ஜ் ஆஃப் த சீட் ட்ராமா. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. நான் யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் வாட்ச் பண்ண மாட்டேன். என்னைக்கு மட்டும் என்ன யார் வின் பண்ணாங்கன்னு மட்டும் தான் பார்ப்பேன். பட் நான் லைஃப்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை இவ்வளோ நான் ஃபோனை கூட சைடில் போட்டு பேக்கில் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் வெரி 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 வெல் டன். அண்ட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஷார்ப் ஆன் த பாயிண்ட் எடிட்டிங். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், காசு செம்மையாக இருக்குது. பட் ஒரு ஃபிலிம் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக, இவ்வளோ பர்ஃபெக்டான எடிட்டிங், இவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்டோரி டிரெக்ஷனோட வந்து ஐ வாஸ் நாட் நான் ரொம்ப காமெடியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைட்டில். பட் இட் இஸ் சச் அன் ஆல்ரவுண்டர் ஃபிலிம். டெஃபினட்டாக நாளைக்கு மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எல்லோரும் டெஃபினட் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மூவின்னு மட்டும் நினைக்காதீங்க. இட் இஸ் அன் அமேசிங் மூவி. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் this film is going to be a hit. Definitely பெரிய hit தான். Already I can say that. Very excited for the film and good luck to everybody on the team. லப்பர் பந்து ஆக்சுவலி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்துட்டேன். பட் ஆனால் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தாலும் லப்பர் பந்து வந்து அதை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் படம் ஹிட்டு தான். வணக்கம். இன்றைக்கி லப்பர் பந்து பார்க்க வந்திருந்தேன். ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட். நான் வந்து ஈரோட்டில் ஹவுசிங் போர்டில் இருந்தப்போ பசங்களோட சேர்ந்து விளையாண்ட மேட்ச்சு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அட்டகத்தி தினேஷ் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்களும் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. என்னோட அன்பு தம்பி டிஎஸ்கே மிகப்பெரிய திறமைசாலி. ரொம்ப நாள் கழித்து அவருக்கான ஒரு சரியான ரோல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து இந்த ஒரு பால் நம்ம மனசில் இருக்கிற பல விக்கெட்டுகளை உடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். அமேசிங் டைரக்ஷன், மியூசிக்கு, கூட நடித்த எல்லாருமே தனித்தனியாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு அழகான ஒரு டீம் இருக்குது. ஆதித்யா, கதிரும், பாலாவும் சும்மா காமெடியில் எல்லாமே சிக்ஸர் தான். ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. நான் இப்போ தான் லப்பர் பந்தோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லப்பர் பந்து இட்ஸ் அ சூப்பர் மூவி.
ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு தமிழரசன் பச்சைமுத்து சார் அவரோட ரைட்டப் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், உங்களை ரொம்பவே என்டர்டைன்மெண்ட் பண்ணும். அதுவும் முக்கியமாக தினேஷ் அண்டு ஹரிஷ் கல்யாண் அவங்க கூட நடித்த ஸ்வாசிகா, சஞ்சனா, அப்புறம் கீதா கைலாசம், இவங்க எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த மூவியை வாட்ச் பண்ணுங்கன்னு தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சூப்பரான ஒரு மூவி பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு. லவ்ட் இட்.